இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய கருத்து, அல்லது கடவுள் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த கருத்து என்னன்னு சொன்னால், கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருங்க. கடவுள் நம்மை அப்படியே நீங்கள் அப்படியே புனித ரேஞ்சுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருங்கய்யா என்று இந்த கருத்தை நாம் எனக்கு தியானிக்கவிருக்கிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு ஒரு பகுதி அங்கே வரும். யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வருவார். 40 ஆண்டு அளவு மக்களை வழிநடத்தி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ, சாப்பாடு, தண்ணி எல்லாம் வருகிற வழியில் எத்தனை ராஜாக்கள் எதிர்த்து நிற்பாங்க இஸ்ரேல் மக்களை, அரசர்கள்லாம் அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொன்றொழித்து இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெறுவாங்க. அப்படி இவர்கள் 40 ஆண்டு அளவும் இந்த மக்களை காபந்து பண்ணி தான் வாக்களித்த கானான் நாட்டு எல்லையில் பாளையம் இறங்கி இருப்பாங்க, எல்லை பார்டரில் நிற்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், மோசே கூப்பிட்டு, மோசே நீ என்ன பண்ணுற, ஒரு அந்த 12 கோத்திரங்கள், அந்த ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள் வீதம் 12 பேர் என்ன பண்ணுற, உள்ள வேவு பார்க்க அனுப்பு, உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு கடவுள் மோசே சொல்லுவார். மோசே என்ன பண்ணுவார், அது போல் ஒரு 12 ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள் 12 குளங்கள்ல 12 பேர் அந்த காநாட்டுக்குள்ளே வேவு பார்க்க அனுப்புவார். அதில் மோசே அதாவது யோசுவா அதில் ஒருவர், காலேபு, அந்த 12 வச்சுங்களேன், 12 பேர், அது 2 பேர் இருப்பாங்க. அது யோசுவாவும் காலேபுங்கிற 2 பேர் உள்ளே இருப்பாங்க. இந்த 12 பேர் காநாட்டுக்குள்ளே போவாங்க, போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் அங்கிருந்து பார்த்துட்டு திரும்பி வந்து மோசே வந்து செய்தி சொல்லுவாங்க. செய்தி சொல்லணும் இல்லையா, 10 பேர் சொல்லுவாங்க, மோசே ஐயோ உள்ளெல்லாம் போக முடியாது, அவனுங்க அரக்கமாக இருக்கானுங்க, நம்மளாம் வந்து ஏதோ ஒரு பூச்சி பட்டாம்பூச்சி மாதிரி எதுவும் நம்மளை பூச்சி நசுக்கி போட்டுருவானுங்க, ஐயோயோ அங்கே நம்ம நுழைய முடியாது, காநாட்டு மக்கள்லாம் அப்படிக்கிறாங்க இப்படிக்கிறாங்க, அச்சா போச்சான்னுவாங்க. ஜோஷுவாவும் காலேபுங்கிற அந்த 2 பேரும் சொல்லுவாங்க, மோசே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், இந்த நாட்டை நமக்கு ஆண்டவரை கொடுக்கணும், அவருக்கு மனசு இருந்தால் நம்ம நுழைவோம், நம்ம போகலாம் வான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்லுவார். ஜோஷுவாவும் காலேபும் சொல்லுவாங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டு என்ன பண்ண தெரியுமா, வானா நம்ம உள்ளே போவோம்னா எகிப்துக்கே போயிடலாம், அங்கே போய் நம்ம அடிமையாக இருந்து செத்து போகலாம் வாங்க என்று ஒரு கும்பல் அங்கே கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து மோசே கிட்ட ஆண்டவர் தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை சொல்லுவார். என்னாகும் 14 வசனம், ஆண்டவர் மோசையிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள்? மோசே, இந்த மக்கள் என்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்களே, இது சரியாது, இவ்வளோ காலம் உங்களை காபந்து பண்ணி இந்த எல்லையில் பார்டரில் கூட நிறுத்தி வச்சுருக்கேன்னு, இது உள்ள என்னால் உங்களை குடும்பம் தெரியாது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, என் மேலே கொஞ்சம் நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு? மோசே ஆண்டவரிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள் மோசே, நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என் மேல் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள்? இன்னும் தான் என்ன பண்ண சொல்கிறாங்க சொல்லுங்க பாப்பா என்று ஆண்டவர் தன்னுடைய உள்ள கிடக்கையை மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க. கடவுள் வேற என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா. அற்புதமான ஒரு வசனம் உண்டு, மீகா 6:8. நல்லா பைபிளில் போய் கோடு போட்டு வச்சுக்கோங்க. மீகா 6:8. கடவுளை மட்டும் என்ன கேட்குறாரு பாருங்க பார்ப்போம். நேர்மையை கடைபிடித்தலையும், நீ நேர்மையா இரு, இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும், நேர்மையா இரு, இரக்கத்தோடு இரு. ஒருத்தன் கஷ்டப்படுறானா, ஐயோ கஷ்டப்படுறானே ஓடி போய் முடிஞ்சது செய், இரக்க மனசோட இரு, கடவுள் முன்பாக தாழ்ச்சியா இரு. அவர் ஆண்டவர், அவர் எதிர்த்து நிற்காத, கடவுள் நமக்காக அனைத்தையும் செய்கிறாரு. ஓசையில் சொல்வார் பாருங்க பார்ப்போம், நான் எந்த அளவுக்கு இந்த மக்களை விரும்பி அழைத்தேனோ
அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போறதுலேயே குறியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுவார். பவுல் சொல்லுவார், பிலிப்பியர் சொல்லுவார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் மனுஷரா பிறந்தாரு இல்லையா, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவு, இழிவான சாவு, சிலுவை சாவு அந்த காலத்தில், அந்த சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னை கீழ்ப்படிந்து நமக்காக இருந்தார். இன்னும் ஒரு கடவுள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கம்மா? இன்னும் என்ன செய்ய முடியும்? நீ மீட்கப்பட்டது உன் நன்மைத்தனத்தால் நினைக்காத, அவனோட இரக்கத்தாலும் பைபிள் உண்டு. கடவுள் நமது இரக்கமாக நம்மளை மீட்டார். நம்ம நல்லவங்க ஆகிறதுக்காக அவர் நம்ம கிட்ட வரல. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்ம மீது ஆண்டவர் அன்பு செலுத்தினார், பைபிள்ல உண்டு. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம என்ன, அந்த தெய்வத்துக்கு நம்ம தாழ்ச்சி நின்னா போதும். ஆண்டவரே எனக்கு நான் ஒன்றும் இல்லை ஐயா, என் மேலே கிருபையா இருங்க ஐயா. 2 பேரும் கோயிலுக்கு ஜபம் வேண்டதுக்கு போவாங்க. பரிசை என்ன பண்ணுவோம், நேராக கோயிலில் போயிட்டு, ஆண்டவரே என்னை மட்டும் ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்கு அம்மா காணி கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், என்னை மட்டும் நீங்கள் ரட்சிங்க வேண்டுவார். ஒரு ஏழை எளிய மகன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு ஆண்டவரை அண்ணாந்து கூட பார்க்க துணியாமல் தன் நெஞ்சிலே கை வைத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வேணும், ஆண்டவரே என் மேல் இறக்க வைங்கப்பான் உளமாற வேண்டுவான். அந்த ஏழையினுடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டது பைபிளில் உண்டு. அதை தாட்சி தான் ஆண்டவர் கேட்கிறாரு, வேற ஒன்றும் கேட்கல. திரும்ப சொல்றேன் பாருங்க பார்ப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுள் முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர ஆண்டவர் வேற எதை உன்ட்ட கேட்கிறார்? உண்டில கொண்டு காசை கொட்டு, அப்படியே மாதாவுக்கு 100 சேலை போடு இல்லையா, மாலையை சரசரமா கொண்டு மாட்டு, இன்னும் என்ன, இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் நடந்து பாத யாத்திரை போ. இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல, நான் தவறுன்னு சொல்ல, டக்குன்னு இப்படி எடுத்துக்கூடாது, அப்போதான் செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி மனசில் எடுத்துக்காதீங்க டப்புன்னு. இவை அனைத்தை காட்டிலும் ஆண்டவர் விரும்புவது நீ நேர்மையாரு, இரக்கத்தோட இரு, ஆண்டவர் நம்பி தாழ்ச்சியோடு இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக மனசாட்சியோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்த போதும் அவனுடைய ஆசங்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற கருத்து தான். இன்னைக்கு ஒன்றுமில்லை, இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக ஒரு கை சூம்பியவரை கொண்டு வராங்க, தொழில் கொடுத்துக்கு கை சூம்பி கொண்டு வராங்க. அன்றைக்கு ஓய்வு நாள். அவன் என்ன பண்றாரு, அந்த கை சூம்பியவரை ஓய்வு நாளில் குணப்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்னு கண்குத்தி பாம்பா பார்த்துருக்காங்க. அப்படி இயேசுவை அவர் நல்லது செய்யறாங்க, இதெல்லாம் அவசியம் கிடையாது. அவரை ஒழிக்கணும். அவர் நீதியை போதிக்கிறார், நேர்மையை போதிக்கிறார், ஏழை எளிய மக்களுக்கு அன்பு கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். பாவிகள் பக்கம் நின்று அவர் அந்த மக்களை அன்பு செய்கிறார். அது எப்படி, நீ இப்படி இருந்துன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? அந்த ஏழை மக்கள் அப்புறம் ஏன்ட்ட வருவோம், போதகரைன்னு வருவோம், நாங்கள் அவர்கிட்ட பிடின்னு தின்னுவோம். நாங்கள் புரியுதுங்களா? நாங்கள் பெரிய புனிதராக காட்டிக்கொள்வோம். நாங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆப்பு வைக்கிறீங்களே. ஏசப்பா அதுக்கு எதிரியாக இருக்கிறாரு. அப்போ எங்கள் வருமானம் போச்சு, எங்களுக்கு புகழ் பெருமை போச்சு, எங்களுக்கு எல்லாம் எங்கள் வாழ்க்கையே போச்சு. அப்போ இயேசுவை ஒழிச்சாதான் நாம் வாழ முடியும் என்று பரிசேயர்கள், சதுசேயர்கள், மனநல அறிஞர்கள், குருக்கள் இந்த கும்பல் இருந்துச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைய வாசிக்கிறோம் நாம. இயேசு மீண்டும் தொழில் கூடத்துக்கு போனாரு. அங்கே கை சூம்பி ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் எப்படி குணப்படுத்துறார் பார்க்கலான்னு அவரையே கூர்ந்து, அந்த வார்த்தை கவனிக்கணும், அவரையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். யேசுவை பார்க்குறாரு, இந்த மக்கள் நான் என்னத்தான் பண்ணுவேன் இந்த மக்கள்கிட்ட. ஆனால் சொல்ல நான் என்ன சொல்ல பாருங்க பார்ப்போம். எப்போ கை சும்பி வரைவா நில்லு அப்படி இப்போ என்ன பண்ணுறாரு, எல்லா மக்கள்கிட்ட சொல்கிறாரு, சரிப்பா எல்லாம் கேட்டுங்கப்பா, இன்றைக்கு ஓய்வு நாள். சரி,
ஆண்டவருடைய நாள் சரி, இன்னைக்கு கடவுளுடைய நாள் புனிதமாக அனுசரிக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது சரி. இந்த கேள்வி அங்க கேட்கிறாரு. இந்த ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா? எப்படி? நன்மை செய்வதா தீமை செய்வதா? ஒரு உயிரை காப்பாற்றலாமா அழிக்கலாமா? ஒரு உயிரை காப்பதா அழிப்பதா? எது முறை? சொல்லுங்க சொல்லுங்க என்று என்ன பண்றாரு ஏசப்பா? இந்த கேள்வி அங்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவரோட நாள்ல உயிர் அழிச்சிடலாம் சொல்ல முடியுமா? ஆண்டவரால தீமை செய்யலாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா? அவர்கள் வாய் பேசாம அப்படியே கம்முன்னு இருக்காங்க. இந்த மனுஷன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரே எப்படி சொல்றது? அதாவது ஏசப்பாக்கு கோபம் வருது பாருங்க. கோபம் பாருங்க. அப்போ அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, ஓ என்னையா மனுஷன் நீங்க, என்ன மனுஷ ஜென்மம் நீங்களா? ஒரு நோயாளியை நான் குணம் கொடுக்குறேன், அவன் சந்தோஷம் மகிழ்ச்சியா போறான். கை சூவி போயிட்டு இவ்வளோ காலம் கஷ்டப்பட்ட மனுஷன் நீங்க மகிழ்ச்சி ஆக்கிறேன் நான், இதை நீ குத்தன்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? அதுக்கு ஒரு சாக்கு இது ஓய்வு நாள், ஆண்டவரின் நாள், அதை கொண்டாந்து இங்க போட்டு ஒருத்தவனை அழிக்கிறியே நியாயமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களுடைய பிடிவாத குணத்தை கண்டு வருந்தி, ஆண்டவர் வருந்துறார். நம்முடைய பிடிவாத குணம் ஆண்டவர் வருத்தத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய இழிவான செயல், நம்முடைய பிடிவாத, நம்முடைய நேர்மைக்கு மாறான செயல், நம்முடைய இரக்கம் இல்லாத செயல் ஆண்டவருக்கு வருத்தத்தை கொடுக்கும். மோசைக்கு ஆண்டவர் வருத்தப்பட்டு பாருங்க. ஆண்டவர் வருத்தப்படுறாரு. மோசே, இந்த மக்கள் எவ்வளவு நாளையும் இழிவுபடுத்துவாங்க, இன்னும் எவ்வளவுதான் எனக்கு கவலைப்படுத்துவாங்க. நான் இவ்வளவு செய்யறேனே, நல்லது, நான் தீமை செய்யல, அவங்களுக்கு நல்லதானே செய்யறேன், இன்னும் நம்பாம எனக்கு என்ன அசிங்கப்படுத்துறாங்களே என்று ஆண்டவர் மோசைக்கு வருத்தப்பட்டது போல இன்னைக்கு ஏசப்பா புதிய ஏற்பாடு வருத்தப்படுறாரு பாருங்க. சுற்றிலும் திரும்பி பார்த்து அவருடைய பிடிவாத உள்ளத்தை கண்டு ஆண்டவர் வருந்துறார். கை சூம்பிவரை நோக்கி, எப்பா வா, கையை நீட்டும் என்றார். அவர் கையை நீட்டினார், கை நலமடைந்தது. மகிழ்ச்சியா. இதை பார்த்த உடனே இந்த பரிசர்களுக்கு அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவனை அழிக்க முடியல நம்மால. நல்லதா பேசி நல்லதா செஞ்சு மக்கள் மத்தியில் ஏசப்பா பொடிகட்டி பறக்கிறாரு. இவனை ஒழிச்சாதான் நமக்கு நிம்மதி என்று அதுக்கு வார்த்தை கவனிக்கணும் நம்ம. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதையரோடு சேர்ந்து கொண்டு அரச பதவிக்கு போற. நம்மளால ஒன்றும் முடியாது இல்லையா? மக்கள் மத்தியில் குழப்பம் உண்டு பண்ணலாம் இல்லையா? ஓய்வு நாள் இந்த மாதிரி கடவுள் சட்டத்தை வச்சு இந்த ஆளை மடக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க, முடியல. இப்போ அரசரோட கைக்கு ஒர்க்க போறாங்க. ஏரோதையரோடு சேர்ந்து கொண்டு இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். சோர்களே, மனசாட்சி வேணும். நம் கடவுளுடைய சட்டத்தையோ ஆண்டவருக்கான செயல்களையோ நாம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் கூட அது மனசா நம்முடைய பிடிவாத குணம் கூடாது. ஆண்டவருக்கான காரியம் என்ன தெரியுமா? நேர்மையா இரு, இரக்கத்தோடு இரு, கடவுளுடைய பிள்ளையாரு போதுயா. வேற என்ன வேற என்ன? இன்னைக்கு மீக்கா தான் சொல்றாரு. இன்னைக்கு மீக்கா திருமுகத்துல மீக்கா நூலு தான் இப்ப வாசனம். இன்னைக்கு நேர்மையா இரு, இரக்கமுள்ள மனுஷனா இரு, ஆண்டவருக்கு வந்த பிள்ளையார் போதும். வேற எதையும் வந்துட்டு ஆண்டவர் கேட்கல. கடவுள் இதெல்லாம் எதிர்பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, பைபிளில் உண்டு இவ்வாறாக, நீ காணிக்கை கொடுப்பன்னு நான் உன்ட்டு கேட்டேன், நான் உன்னை காபந்து பண்ணான்னு. 40 ஆண்டு காலம் எகிப்திலிருந்து உன்னை காபந்து பண்ணி மீட்டு கூட்டு வந்தனே, நீ காணிக்கை கொடுப்பேன்னு நான் கூட்டு வந்து நீ வச்சுக்கிறதெல்லாம் நான் போட்ட பிச்சைன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ வச்சுக்கிறதெல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுன்னு கடவுள் சொல்லுவார். அது எனக்கு லஞ்சமாக கொடுத்து என்னை நீ இழுக்க பார்க்குறியா? நம்மகிட்ட அனைத்தும் ஆண்டவர் கொடுத்த பிச்சை. அதை காணிக்க லஞ்சமாக கொடுத்து நம்ம கடவுளை விலைக்கு வாங்க முடியாது. கடவுள் அதை கேட்கவும் இல்லை. திரும்ப சொல்றேன், மீக்கா 6:8, கடவுள் நம்மிடத்தில் கேட்பது நேர்மையான உள்ளத்தோடு இரு, இரக்கமுள்ள உள்ளத்தோடு இரு, ஆண்டவர் முன்பாக நம்பிக்கையுள்ள அவருடைய பிள்ளையா நீ வாழ்ந்தா போதும். இதைத்தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்.
முதல் வாசகம் எபிரேயர் திருமுகத்தில் வாசிக்கிறோம் நாம. மக்கள் இந்த இந்த 3 காரியத்துக்கும் நேர் எதிராக இருந்தாங்க. ஏசப்பாவை நம்பவே இல்லை. ஏசப்பா அதாவது யாவே ஆண்டவரை ஏற்றுக்குவோம், அவர் எங்களுக்கு வேணும், அவரை நாங்கள் ஏற்றுக்குவோம், அவரோட சட்டங்கள்லாம் நாங்கள் சொல்லுவோம், அந்த சட்டத்தெல்லாம் கடைபிடிச்சா மோசம் போயிடுவோம். நாங்கள் எப்படி அந்த மோசையோட சட்டத்தை கடைபிடிச்சா நாங்கள் மோசம் போயிடுவோம். எங்களுக்கு ஏசப்பாவுடைய அவருடைய எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு என்று அவர் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இன்றைக்கு என்ன பண்றார் எபிரேயர் திருமுக ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே மெல்கிசதேக் என்பவர் மிகப்பெரும் ஒரு குருவாக திகழ்ந்தார். மிகப்பெரும் குரு என்றால் அபிரகாம், அதாவது கடவுளுடைய குலமுதூர் அபிரகாமுக்கே அவர் என்ன பண்ணாரு, ஆசி கூறி அவர்கிட்ட இருந்து தசம பாகத்தை பெற்றவர் அவர். அப்படி அந்த குரு அப்படிப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில இருந்தவர் அவர். அப்படி இருந்த அந்த நபருக்கு இணையாக கிடையாது. நீங்க மெல்கிசதேக் எப்படி நீங்க உன்னதமான குருவா சொல்றீங்க, அதை விட மேலானவர் நம்முடைய இயேசு ஆண்டவர் என்று ஏசப்பாவை அந்த எபிரேயர் திருமுக ஆசிரியர் ஏசப்பாவை மெல்கிசதேக் மேல் கொண்டு போய் வைக்கிறார். சரி, இன்னொரு கேள்வி, இந்த மெல்கிசதேக் யார்? இது நமக்கு தெரியுமா இல்லையா? நான் நேற்றைக்கு முன்தினமே சொல்லியிருக்கேன், நாம திரும்ப அதை சொல்றேன். மெல்கிசதேக் இந்த திருப்பாடல தான் 110வது திருப்பாடல். ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்ற மாதிரி இந்த திருப்பாடல் அமைஞ்சிருக்கும். ஆண்டவர் என் தலைவரிடம், கடவுள் என் தலைவராகிய தாவீதிடம் சொல்றாரு, என்ன தெரியுமா? நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீ என் கூட நான் பார்த்துக்கிறேன். தாவீது, காலப்படாத, நீ என் கூட இரு, உன் எதிரிகளெல்லாம் காலை வளர்ந்து போறேன், என் கூட இருன்னு சொல்லி. நாம் கடவுள் அருகில இருந்தால் நம் எதிரிகளை ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குரிய வாழ்க்கையாக இருந்தால், நாம் கடவுளுடைய கரத்தை பற்றி பின்பற்றினால், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவரு கூட நம்ம வச்சுங்களேன், நம் காண்தெல்லாம் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு முதல் வசனமே அதான் இன்னைக்கு திருப்பாடல. ஆண்டவர் என் தலைவரிடம் கூறியது, நான் உன் பகைவரை உன் கால் மனையாக்கும் வரை நீ என் கூடவே இரு. அப்படியே பகுதி வருது பாருங்க, கீழே பாருங்க. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. பைபிளில் ஒரு பகுதி உண்டு, விடுதலை பயணத்தில் இவ்வாறு வரும், இணைச்சரத்தில் இப்படி வரும், வாசிக்கலாம். நம்ம வாசிக்கிற பகுதி, ஆரோனுடைய வம்சம்தான் குருவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தை. ஆரோனுடைய அந்த குலம், அவரை பின் லேவியர் குலம் இல்லை, அந்த ஆரோன் குலத்தில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு குருக்களாக பணிபுரிகின்ற வாய்ப்பினை பெற்றார்கள். அவங்க தான் குருன்னு அழைக்கப்படுவாங்க, அவங்க தான் குரு, அவங்க தான் குருத்துவப்பணி செய்யணும். ஆனால் தாவீது ஆரோன் குலத்தை சேர்ந்தவர் கிடையாது, லேவி குலத்தை சேர்ந்தவர் கிடையாது, அவர் யூதா குலத்தை சேர்ந்தவர் தாவீது. அப்ப அவர் எப்படி குருத்துவ பணி செய்யலாம்? அவர் எப்படி குருன்னு இங்க சொல்லப்படுது? எப்படி? மெல்கிசதேக்கின் முறைப்படி. மெல்கிசதேக் எப்படி குருவாக இருந்தார்? அவர் யார்? அவர் மெல்கிசதேக் எல் எலியோன் என்கின்ற கனானைய கடவுளுக்கு, நல்ல கடவுள், அவர் யாவை இஸ்ரேல் கடவுள் கிடையாது, கனானைய கடவுள். அந்த காலத்தில் நிறைய கடவுள்கள் இருந்தாங்க, தியாமத் இருந்தாங்க, பாகால்னு ஒரு நிறைய சாமி கடவுளுங்க அவங்க வணங்கினாங்க. அதுல எல் எலியோன் என்பது கடவுள், அதாவது கனானைய கடவுள். அந்த கடவுளுக்கு அது எல் எலியோன்னா என்ன அர்த்தம்னா கடவுள் உயர்ந்தவர்னு அர்த்தம், அதுக்கு மீனிங், அதுக்கு அந்த எபிரேய மொழியில. அந்த எல் எலியோன் கடவுளுக்கு என்ன பண்ணாரு அவரு? மெல்கிசதேக் என்ன பண்ணாரு? ஒரு ஆலயம் கட்டி குருவாக பணியாற்றினார். இருந்தும் அவர் சாலோம் நகரத்துடைய ராஜா. அவர் மெல்கிசதேக் தன் அரசராக இருந்த பொழுதும் குருவாக பணி செய்தார். அதை போல தாவீது ராஜாவே, நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க குருவா இருங்க. அதே மாதிரி பண்ணுங்க,
தாவீதும் எருசலேம் அருகிலே இல்லைங்க அவோனாங்கிற இடத்துல யாவே ஆண்டவருக்கு தாவீது ராஜா கோயில் கட்டினார். ஒரு கோவிலை கட்டி அங்கே இவர் அந்த கடவுளுக்கு குருவாக பணியாற்றினார் தாவீது ராஜா. அப்போ அவரும் குரு தானே, அவரை குருத்துப்பட செஞ்சார். எப்படி எந்த முறைப்படி மெல்கிசேதேக் எப்படி அரசராக இருந்து அந்த கடவுளுக்கு காணாய கடவுளுக்கு பணி செய்து குருவாக திகழ்ந்தாரோ அதே போல தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவரும் குருத்துவ பணி தான் செய்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி எவ்வாறு தாவீது எவ்வாறு குருன்னு அழைக்கப்படுறாரோ அதே முறைப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோட அரசர். அவர் ஆரோன குலத்தில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இயேசப்பா யூதா குலத்தோட சேர்ந்தவர் அவர் இல்லையா. அப்போ எப்படி மெல்கிசேதேக் முறைப்படி நீங்கள் தாவீதை எப்படி குருன்னு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதே போலவே ஆண்டவர் இயேசுவும் குருதான் என்று இங்கே எபிரேய திருமுக ஆசிரியர் அந்த காலத்து அப்போது அந்த அந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு இறைமகன் இயேசு குரு என்று எண்பிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க சொல்லுங்க பழமைவாதிகள். அவங்க பழமைவாதிகளை பழைய விஷயத்தை தான் பிடிச்சிக்கிறாங்க, புதுசு தேவையில்லைன்னாங்க. யூத சட்டம், மோசே, தாவீது, பழைய ஏற்பாடு அந்த இயேசு அவங்களுக்கு தேவைன்னு வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட அவங்க என்ன பண்ணாங்க, தொடக்க திருச்சபையிலே ஏசப்பாட்ட கொஞ்சம் லைட்டாக வந்தாங்க, கொஞ்சம் கேட்டு எடுத்துட்டு அங்கே போயிடுவாங்க. இந்த இரட்டை மனம் கொண்டவங்கள வாழ்ந்தாங்க. நச்சையில் போன வார்த்தை வாசிப்போம் நம்ம, பழைய துணியிலே புது துணியை ஒட்டு போடாதன்னு ஒரு பதிவு வாசிப்போம் நம்ம. நீ பழமைவாதியாக இருக்கிற, ஆண்டோட வார்த்தை புது துணி, அந்த பூசை கொண்டு போய் பழசில் ஒட்டி வைக்காது, அசிங்கமாக இருக்கும். நீ பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும். புது துணியும் கிழி ஒரு துண்டை கீழ்ச்சி போய் ஒட்டி வைக்கிறது, இந்த துணியும் கிழிச்சிருக்கும். அப்படிப்பட்ட பழமையை பின்பற்றினார்கள். அந்த மக்களுக்கு தானே பண்றாரு இங்கே இவர் எபிரேய ஆசிரியர் என்ன பண்றாரு, தலைமை குரு யாரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு. எனவே நாம் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட தலைமை குருவை முழுமையாக ஏற்று விசுவசித்து முழுமையாக, அதாவது பழைய ஏற்பாட்டில் யாவை இறைவன் மோசே வருத்தப்பட்டார் இல்லையா, இந்த மக்களை எந்த அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பரிசுகளை பார்த்து ஏச வருந்தினார் இல்லையா, உங்களுடைய பிடிவாத குணத்தை எனக்கு வருந்தி அந்த வருத்தத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டாம். சகோதரர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்குற வார்த்தை தான், நமக்காக அனைத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம வருத்தத்தை நம்ம பரிசா கொடுக்க வேண்டாம். அவன் நல்லது செய்கிறாரு, நல்லது செய்கிறாரு. அதை நாம ஒரு இழிவுபடுத்தாம நேர்மையான உள்ளத்தோடு வாழும் பிள்ளைகளாக, இரக்கத்தோடு வாழும் பிள்ளைகளாக, ஆண்டவர் முன்பாக தயவோடு ஆண்டவர் தாட்சியோடு இருக்கும் பிள்ளைகளை வாழ்ந்தாலே போதும். அதுவே ஆண்டவர் மகிழ்ச்சி. வேற எதுவும் ஆண்டவர் கேட்கல, வேற எதுவும் ஆண்டவருக்கு தேவையும் கிடையாது. பரிசேயரை போல, இஸ்ரேல் மக்களை போல, நம்முடைய முன்னோர்களை போல எல்லாரும் அப்படி வாழல, அது சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை போல நாம் வாழாமல் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். ஒரு முக்கிய செய்தி உண்டு, நம்முடைய ஆண்டவர் தலைமை குரு. அப்போ வாழ்ந்த குருலாம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பாவ பரிகார விழா அன்னைக்கு ஒரு கொழுத்த காலையை கொண்டு வந்து எல்லா மக்களும் அதை கை நீட்டுவாங்க. தங்களுடைய பாவத்தெல்லாம் அது மேலே சுமத்தி அதை வெட்டி பலியிட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவார், பலிப்பழத்தின் மேலும் மக்கள் மேலும் பெரிய குரு தெளிப்பார். அது ஆட்டோட ரத்தம். ஆனால் நம்முடைய இந்த புதிய குரு, புதிய தலைமை குரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டை பலியாக்கல, தன்னையே பலியாக்கினார். கல்வாரி மலையில இல்லையா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் கீழே தொங்கியவராய் தம்ம ரத்தத்தையும் என்ன பண்ணாரு, அவர் நம்முடைய பாவங்களுக்கு விலையாக கொடுத்தார். எனவே நம்மை ரத்தம் கொடுத்து மீட்ட அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக, நேர்மை உள்ள பிள்ளைகளாக, இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் ஆசி நம்மோடு என்றும் தங்கி இருக்கட்டும்.
ரெண்டு நாள் சந்திப்போம்.